முட்டை இல்லாம ஓவன் இல்லாம ஜூசியான மலாய் கேக். ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர், 1/2 கப் சர்க்கரை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1/4 கப் எண்ணெய், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 கப் ரவை, 1 கப் மைதா. இது மெஷர்மெண்ட் 1/2 கப், அதனால இன்னொரு 1/2 கப் சேர்க்கிறேன். 1 கப் சேர்த்தாச்சு. 1 கப் பால், இது ரெண்டாவது 1/2 கப், 1 கப் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இருக்கட்டும். ஒரு ட்ரை பேன்ல பட்டர் இல்லைன்னா எண்ணெய் வச்சு நல்லா தடவி விட்டுக்கலாம். கலந்து வச்சிருக்கிறத ஊற்றி பழைய தவா இல்லை தோசைக்கல் ஏதாவது அடுப்பில் வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல சூடாகட்டும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேன் எடுத்து மேலே வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு வேகணும். இந்த கேப்பை ஏதாவது குச்சி வச்சு அடைச்சிடலாம். கேக் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு கத்தி வச்சு சைடில் இப்படி ஜஸ்ட்டு எடுத்து விட்டாலே அழகாக வந்துடும். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி வச்சு ஜஸ்ட்டு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டு அப்படியே திருப்பினா அழகாக வந்துடும். 2 கப் பால் சேர்த்து பால் நல்லா கொதி வரணும். பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் பால் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நட்ஸு சேர்க்க போகிறோம். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண நட்ஸை சேர்த்து இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு சுண்ட விடணும். பால் நல்லா சுண்டிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோர்க்கு இல்லைன்னா குச்சி வச்சு குத்தி விட்டுட்டு காய்ச்சின பாலை இது மேலே ஈவனாக ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறணும். மலாய் கேக் ரெடி. செமையா வந்திருக்கு. செமையா இருக்கு.